ஃபேட்டி லிவர், கல்லீரலில் கொழுப்பு படிகிறது இல்லையா, அது தற்சமயத்தில் நிறைய பேருக்கு அது தொந்தரவு வருது. அதை பற்றி ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு நம்ம பார்க்கலாம். ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா மதுப்பழக்கம். இப்போ சமயத்தில் இந்த மதுப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த லிவரில் கொழுப்பு சேர்ந்து சிறுக சிறுக லிவர் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ப்ராக்ரெஸ் ஆகுது. ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் நம்ம பார்த்து மது அருந்தும் பழக்கத்தை நிறுத்தினா நமக்கு இந்த சிரோசிஸ்ன்ற கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போகாமல் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெறும் மது அருந்தும் பழக்கத்தால் மட்டும்தான் இந்த ஃபேட்டி லிவர் வருமானா இல்லை. இது ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் பருமனாக இருக்கிறது, சுகர் உள்ளவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ரத்த அளவில் கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இந்த லிவரில் கொழுப்பு படிஞ்சு அந்த கொழுப்பு லிவரை பாதிப்படைய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொழுப்பு அகெயின் எப்படி மது அருந்துனா பாதிக்கப்படுமோ அதே மாதிரி இது லிவர் சிரோசிஸ் அல்லது லிவரில் கேன்சர் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஃபேட்டி லிவரை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஃபேட்டி லிவர் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆபத்தான பிரச்சனைகள் அதிகமாகுமா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. 100% பிரச்சனை பெருசாக எதுவும் வரதில்லை. ஒரு சில பேருக்கு தான் இது லிவர் சிரோசிஸோ அல்லது லிவரில் கட்டியோ உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்? உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும். கொழுப்புள்ள ஆகாரங்கள், சர்க்கரை உள்ள பொருட்கள் நிறைய எடுக்கக்கூடாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கொழுப்புள்ள ஆகாரங்கள் அப்படின்னா இப்போது நமக்கு ரொம்ப பிரியாணி, இந்த மாதிரி மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம். கொழுப்புள்ள ஆகாரங்கள், சமயம் தவறி நம்ம சாப்பிட்றது, இதனால் நம்ம உடம்புல சேர்கிற சத்துக்கள் எல்லாம் போய் லிவரில் கொழுப்பாக படிஞ்சு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி சமயம் தவறி கொழுப்புள்ள ஆகாரங்களை சாப்பிட்றது, பர்டிகுலராக நான் சொன்னேன்னா இந்த பிரியாணி கல்ச்சர் அது லிவருக்கு சரி குடலுக்கும் உகந்தது அல்ல. அதே மாதிரி சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க அதை சரிப்படுத்திக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அது எல்லாம் நமக்கு போய் உடம்புல ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டா இந்த ஃபேட்டி லிவர் குறையும். இப்போது இந்த ஃபேட்டி லிவருக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு. மருந்து மாத்திரைகள் இருக்குது, பட் அது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் செஞ்சு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோ இல்லை அல்ட்ராசவுண்டோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம மாத்திரைகள் எடுக்கணும். பட் மெயின் ட்ரீட்மெண்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைஸ், சாப்பாடு பழக்க வழக்கங்களில் சர்க்கரை அதிகமாக உள்ள, மாவுச்சத்து அதிகமாக உள்ள பொருட்களை சாப்பிடாம பார்த்துக்கணும். கொழுப்புள்ள ஆகாரங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கலாம். நல்ல எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக்கிங், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உடல் பருமனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். லேடிஸ்க்கு ஃபேட்டி லிவர் வருமானு கேட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மேற்கொள்ள காரியங்கள்னால கண்டிப்பாக வரும். ஓவர் வெயிட் இருக்கிறது, கொலஸ்ட்ரால், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்கு சர்ஜரிக்கு அப்புறம் இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அவங்க தே புட் ஆன் வெயிட், அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை குறைக்கவே முடியாமல் லிவரில் கொழுப்பு படிஞ்சு அவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ எப்போ நமக்கு ஃபேட்டி லிவர்னு தெரியுதோ அந்த சமயத்துலேருந்து நம்ம ரொம்ப கவனமாக உணவு பழக்க வழக்கங்களும் சரி, இந்த எக்ஸசைஸும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மருந்து மாத்திரைகள் தான் சாப்பிட்ணுன்ற நிலை வரும்போது அதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டு லிவரை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். மிட் நைட் பிரியாணி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தா இல்லையா, இதை நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்க கல்ச்சரில் ஒரு பியர் ப்ரெஷர் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிட் நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது ஒரு பழக்கமாக ஆகிடுச்சு. அதில் என்ன ப்ராப்ளம்னா, பிரியாணியே ஒரு ஹை கலோரிக் ஃபுட்டு, ஃபேட் அதிகமாக இருக்கும், ஆயில் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஒரு சமயத்தில் பகல் நேரத்தில் சாப்பிடும் பொழுது பரவாயில்ல. இந்த மாதிரி நைட்டில் சிர்காடியம் ரித்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம பாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம், எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம குடலுக்கும் சரி உடலுக்கும் ரொம்ப அதிகமான கேலரி உள்ள ஃபுட்டை கொடுக்கறதுனால
குடல் சம்பந்தமான நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. லிவர்லேயும் இந்த கொழுப்பு படியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல ஹேபிட் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறது நின்றுட்டா பரவாயில்ல. இது கண்டினியூஸாக நடக்கும்பொழுது நமக்கு லிவரில் கொழுப்பு படிகிற பிரச்சனைகள், அதிலிருந்து லிவருக்கான உபாதைகள், குடல் சம்பந்தமான வயிறு ஊதிக்கொன்றது, அந்த ப்ளோட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, வயிறு பருமனாக இருக்கிறது, டைஜஷன் இஷ்யூஸ், இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால் மதுனால என்னென்ன லிவரில் தீமை வரும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாப்பிட்றவங்களுக்கும் சரி, நம்மளும் நிறைய நியூஸ்லலாம் படிக்கிறோம். ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களில் ஒரு சில பேருக்கு அது நான் ஆபத்தை கொடுக்கறதில்ல. பட் நிறைய பேருக்கு அது லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணும். அதில் ஒரு முதல் கட்டம் தான் லிவரில் கொழுப்பு படிகிறது, ஃபேட்டி லிவர்னு. அந்த இடத்துலேருந்து அடுத்தது லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் லிவர் சிரோசிஸ், அதாவது லிவர் சுருங்கி போகிறது, செயலிழந்து போகிறது. ஸோ இந்த லிவர் சிரோசிஸோட முதல் கட்டம் வரைக்கும் நமக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. நம்ம நார்மலாக எல்லாரையும் போலையும் இருப்போம். நம்ம அன்லஸ் நம்ம பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனோ பண்ணலைன்னா இந்த கண்டிஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அடுத்தபடியாக லிவர் செயலிழந்து போகும்பொழுது தான் நமக்கு கை கால் வீக்கம், மஞ்சட்காமாலை, பிளட் வாமிட்டிங், இந்த மாதிரி சிம்டம்ஸில் வரும்பொழுது தான் நமக்கு லிவர் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். சரி, ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் சாப்பிட்றதுனால மட்டும்தான் வருமா, ட்ரிங்க்ஸ் அப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வருமானா இல்லை. இப்போது இந்த காலகட்டத்தில் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத நிறைய பேருக்கு இதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வந்து லிவர் ஃபெயிலியரோ லிவர் கேன்சரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் உடல் பருமன், சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது தான். அளவுக்கு அதிகமான கொழுப்பு லிவரில் போய் படிஞ்சு அதுவும் லிவர் ஹெப்படைட்டிஸ் மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகி சில பேருக்கு லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் இல்லை லிவர் கேன்சரும் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமானா, லேடிஸ்க்கு லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான காரணம் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான். ஸோ உடல் பருமன், கொலஸ்ட்ரால், தைராய்டு, இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணணும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ், உணவு பழக்க வழக்கங்களும் நல்ல ரெகுலர் எக்ஸசைஸும் ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 10% வெயிட் குறைச்சா இந்த ஃபேட்டி லிவரில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை நம்ம கவனமாக பார்க்கணும்.